அனைவருக்கும் வணக்கம். HPM யூடியூப் சேனல் HPM எம்ஜிஆர் சாங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பொதுவாக நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். கடவுள் என்பது ஒன்றுதான், அதில் எந்தவித மாற்றம் கிடையாது. எல்லா மதத்திற்கும் ஒரே கடவுள் தான். ஆனால் கடவுளை நாம் பார்த்ததில்லை. நம்மளிடமே இருக்கிறார், அது மனசுக்குள்ள இருக்கிறார். ஒரே குலம், ஒருவனே தேவன். அன்பினால் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனும் முயற்சி தம்மீது மறுத்து கூறி தரும். குளம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குளம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம். உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம். எந்த கண்ட்ரி இருந்தாலும் பரவாயில்லை, உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம். பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாம் வருவது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி போகும் பொழுதும் யாருக்கும் தெரியாது. பிறக்கக்கூடிய குழந்தையை நான் பிறக்கும் பொழுது நம் தாய் கூட நம்மளை வாஷ் பண்ணுவது கிடையாது. நர்ஸுகள் மற்றும் ஆயாமார்கள் இவர்கள் தான் குழந்தையை கழுவார்கள். ஆனால் இறக்கும் பொழுதும் யார் கழுவார்கள் என்று நம்மளுக்கு தெரியாது. பிறக்கும் பொழுதும் தெரியாது, இறக்கும் பொழுதும் தெரியாது. இது இடைப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஒன்றே ஒருவனே தேவன் என்று நாம் போற்றி புகழ வேண்டும். அது ஒவ்வொரு மதத்திற்கும் இருக்கும் வித்தியாசம். அதை அவர்கள் வணங்கினால் போதும். இது எதற்கு சொல்ல வேண்டும்னா, ஒரு சமுதாயத்துக்காக நிறைய பேர் பிரச்சனைகள்லாம் உருவாகி கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார்கள். தவறு. நான் என்னுடைய வயது 68. நான் பிறந்தது 10வது ஆள். 1956 பார். இப்பொழுது 68 வயது ஆகிறது. பிறந்து விட்டேன், 10வதாக பிறந்து விட்டேன். ஆனால் வீட்டில் என்ன சொன்னார்கள்? 10வதாக பிறந்து விட்டார், சுகபோகமா இருக்கிறதுக்காக பிறக்கிறது. ரொம்ப கஷ்டம். 10வதுங்க பொழுது என்ன கிடைக்கும்? கஷ்டப்பட்டு தான் உழைக்கும். அதற்காக சொல்ல வருகிறேன். என்னுடைய வீட்டில் பக்கத்தில் ஒரு முஸ்லீம் வீடு, அதற்கு அடுத்த வீடு ஒரு கிறிஸ்டின் வீடு. நான் அப்பொழுதே சின்ன பிள்ளையிலேயே தர்காவுக்கும் சென்றிருக்கிறேன், சர்ச்சுக்கும் சென்றிருக்கிறேன். அதுலேயும் ஒரு பாட்டு பாடுகிறேன், சர்ச்சிலையும் ஒரு பாட்டு பாடுகிறேன். எனக்கு தெரிஞ்சதை பாடுகிறேன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், ஒரு பொக்கிஷத்தை விழுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. அதே மாதிரி சர்ச்சிலையும் பாட்டு. கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிப்போமே. கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிப்போமே. ஆனந்தம் ஆனந்தமே பகலிலும் பாடிடுவே. இயேசுவே உம்மை நான் அறிவேன்.
காலத்தில் கிட்டத்தட்ட 56 66 அந்த ஏஜ்லாம் ஃபோன் கிடையாது, ரேடியோ தான் இருக்கும். தூர்தர்ஷன், சிலோன் ரேடியோ வேறு இருக்கும். எந்த விதமான நிகழ்ச்சியும் காலையில் 7 to 7:15 பாமாலை பாட்டு போடுவார்கள். அந்த பாட்டில் தான் இதை சொன்னேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் தெய்வ பக்தி போடுவார்கள். அது 3 பாடல்கள் போடுவார்கள். இந்து மதம் சம்பந்தப்பட்டது, முஸ்லிம் சமயம் சம்பந்தப்பட்டது, கிறிஸ்டின் 3மே பாட்டு வரும். அது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு வரிகள் மாறும். அதெல்லாம் ஒன்று தான். இப்போ ஒன்றே குணம், ஒருவனே தேவன் தான். நாம தான் பிரித்து அப்படியே பண்ணிட்டோம். அதை விட்டுருங்க, அதை நான் பேச விரும்பல. தெய்வம் ஒன்று தான். ஆனால் நாம் ரூபத்தில் பார்த்தது கிடையாது. பார்த்துருக்கோமா? தெய்வத்தை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் அவர்களையே வேற மாதிரி செய்து விடுவீர்கள். இது மக்களுடைய இயல்பு. இது இயற்கையானது. அதனால நம்ம வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. 100 வருஷம் வாழ போறோம், அப்படித்தானே? அப்படின்னு நாம சொல்றோம். 16 வெற்றி பெறுவார்கள். யார் எப்படி போக வரும் என்று நம்மளுக்கே தெரியாது. அதுக்குத்தான் நாம் பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழ வேண்டும். இங்கே இடைஞ்சல் இல்லாமல் வாட்டாலும் ஓத்திரம் இல்லாமல் வாழ்ந்தால் நல்லது. பொறாமை குணம் சுத்தமாக ஆகாது, வேலைக்கே ஆகாது. வேலையிலேனாலும் சரிதான், சொந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரிதான். ரொம்ப மைனூட்டாக வாழணும். அதுக்கு ஆன்மீகம் தேவை. அது மும்மத மதத்தில் எந்த மதத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதை நீங்கள் ஆன்மீகத்தை கொண்டு வாங்க. ஆன்மீகம் இல்லை என்றால் வாழ்க்கைகள் வெற்றி அடைய முடியாது. அதற்குத்தான் ஆன்மீகம். அதுக்கு தான் சொன்னேன், பாவம் என்ற கல்லறைக்கு பணவழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. அந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்றுதான் நேர்மை ஒரு நாள் தவறாமல் நடைபோடுவோம். குலம் என்று பாடுவோம், தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம். HPM யூடியூப் சேனல் HPM எம்ஜிஆர் சார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்கள். குற்றம் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். திருப்பி வேற போடுகிறேன், எப்படி போட வேண்டும் சொல்லுகிறேன். என்னிடம் சொல்லுங்கள், அதற்கு தந்தாப்பில் நான் போடுகிறேன். யாரையும் தரைக்குவாக பேசாதீர்கள். எல்லாரும் ஒன்றுதான். 100 ஆண்டு வாழ்க, நோய் நொடியாமல் வளர்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.